கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த 2வது ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும்படியாக வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், உடைய சத்தத்தை கேட்கவும் அதன்படி செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவன் இடைப்படுகிற, எங்களோடு பேசுகிற எல்லா சூழ்நிலைகளுக்காக நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர். உம்மை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. நல்ல நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா, எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்கள் தேவனை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நல்லவர் ஒருவருமே இல்லை. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. ஹல்லேலூயா. நிறைய நேரம் சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தும் போது என்ன சொல்ல முடியாது? நல்லவரேன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. என்ன சொல்றோம்? ஆண்டவரை பார்த்தா, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? ஹல்லேலூயா. 2014 நான் மதுரைக்கு வந்தேன் குடும்பமாக. இங்கே வந்து வேதாம கல்லூரியில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். இத்தனை இந்த 10 ஆண்டுகள் முடிந்து இந்த 11வது ஆண்டு ஆண்டவர் கிருபையினால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரும்போது என்னுடைய தகப்பனார் ரொம்ப பலவீனமான ஒரு நிலையிலே அவர் காணப்பட்டார்கள். ரொம்ப வியாதிப்பட்டு அடிக்கடி அவங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. 2016வது வருடம் அவங்க பிரச்சனையை கண்டுபிடித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த நேரம் அது ரொம்ப முற்றி போயிருந்ததுனால லிவரில் அவங்களுக்கு ஈரலில் ஒரு டியூமர் இருந்தது. நான் ஏற்கனவே முதல் நாள் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டியூமர் இருந்தது. 2016வது வருடம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். அவங்க இறந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் முடிந்து விட்டது. 8வது வருடத்துக்குள்ளே நாங்கள் குடும்பமாய் போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. அவர்கள் இறந்த நேரம், அவங்க இறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் குடும்பமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். எதுக்காக ஜெபம் பண்ணோம்னா, எங்கள் குடும்பத்தில் பயங்கரமான கஷ்ட நேரம். அந்த நேரத்தில் என்னுடைய அக்கா, என்னுடைய மூத்த சகோதரி பிறந்தார்கள். அதற்கு பிறகு 35 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய மகள் பிறந்தாள். அவள் தான் எங்கள் வீட்டில் 2வது பெண் குழந்தை. அது வரைக்கும் பெண் குழந்தைகள் இல்லை. அதனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. என்னென்னா, அவள் பிறந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, டே இந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா மூத்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நமக்கு என்ன இல்லை, பண வசதி, பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருந்தோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதனால் இந்த குழந்தைக்கு எல்லாமே யார் தான் செய்வேன்? நான் தான் செய்வேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் பலவீனப்பட்ட போது அவர் படுற கஷ்டம், வலி, அவர் எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா, அவர் சொல்லியிருந்தார், எங்கள் அப்பாவே சொல்லியிருந்தார், டேய் உன் மக கல்யாணத்துக்கு நான் தான் எல்லா செலவும் என்ன பண்ணுவேன், நீ எந்த செலவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவள் பிறந்த உடனேயே அவள் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணமும் போட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அவளுக்கான ஒரு LIC பாலிசி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. அவளுக்கு பேங்க்கில் பணம் போடுவார். ஸோ இப்படி அவள் கல்யாணத்துக்கு நான் தாண்டா அவ்வளோ செலவும் பண்ணுவேன், நீ 5 பைசா கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் பலவீனப்பட்டதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம். செலவு பண்ணுறது பண்ணாது அது ஆண்டவர் பார்த்துப்பார், அது பிரச்சனை கிடையாது. பணம் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை இல்லை. அழைத்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமில்லர். உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருந்தாருன்னா அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசைன்னா, இவன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இன்னொரு 10-11 வருஷம் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அவர் இப்போவே படுற வலி பயங்கரமாக இருக்குது. அதனால் கல்யாணம் வரைக்கும் கூட உயிரோடு இருக்க வேண்டாம் ஆண்டவரே, ஒரு 5 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுங்க, கூட்டி கொடுங்க. என் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும், அவள் பெரிய பிள்ளை யாரை வரைக்காத அவர் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணேன். மனசார குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர் இறந்து போயிட்டார்.
2014 இறக்குறாரு. நான் இப்படி பாஸ்டர் சொன்னதை போல் நான் ஒவ்வொரு வாரமும் வெளியில் ஒவ்வொரு சபைகளுக்கு கூட்டத்துக்கு போகிறேன். அடுத்த வாரம் அரியலூரில் பேசுகிறேன், அதுக்கு அடுத்த வாரம் முதல் வாரம் வந்து சென்னையில் பேசுகிறேன். இப்படி ஒவ்வொரு வாரமும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அதனால் எனக்கு போகிற இடங்கள்லாம் கூட்டம் முடித்து பிரசங்கம் பண்ண பிறகு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஆராதனை நிறைய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுவார். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. சேலத்தில் ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கழுத்தில் பெல்ட் போட்டிருக்கிறாரு. என்னை விட வயது வந்து ஒரு 10-15 வயசு கம்மி. கழுத்தில் பெல்ட் போட்டிருக்கேன். நான் சொன்னேன், தம்பி என்னப்பா பிரச்சனை என்ன? ஆனால் இந்த மாதிரி எனக்கு கழுத்தில் ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஸ்பான்டிலிட்டிஸ் ப்ராப்ளம், அதனால் கழுத்து என்ன பண்ணாது, ஆமாம் சரியாக இது பண்ணாது. கழுத்து ஒரு பொசிஷன் கொஞ்சம் மாறினாலே நான் பாடிட்டு இருக்கும்போதோ இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ மயங்கி என்ன பண்ணிடுவேன், கீழே விழுந்துருவேன். அப்படி ஒரு பலவீனம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் ஒன்றுமே சொல்லலை. பாடுவதற்கு உங்களை பலப்படுத்தின ஆண்டவர் பாடுறதுக்கு உங்களுக்கு கிருபை கொடுத்துருந்தாருன்னா, அல்லேலூயா, சாகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக பாடுவீங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் சொன்னேன். கழுத்தில் கை வச்சேன். ஆண்டவர் அந்த வியாதியை அற்புதமாக சுகமாக்கினார். அல்லேலூயா. அவர் வண்டியே ஓட்டக்கூடாது, என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு 2 வீலரில் அவர் தான் கொண்டு வந்து விட்டார். நான் பஸ் ஏறி சேலத்துலேருந்து வரும்போது இப்படி ஆண்டவர் ஏராளமான சுகத்தை ஆட்களுக்கு கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன வருத்தம்னா, எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுகத்தை கொடுக்குற அற்புதம் செய்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலை, செய்யலையே அப்படின்னு வருத்தம். எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டேன். நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் வாரத்தில் எல்லா மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த டிசம்பர் கடைசியில் நியூ இயர் சர்வீஸில் திருப்பூருக்கு ஆண்டோடைய வார்த்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பாஸ்டர் மட்டும் சொல்லிட்டார், பாஸ்டர் வெளியே மண்டபத்தில் நடத்துகிறோம், 4000 பேருக்கு மேலே வருவாங்க, நான் ரொம்ப கிராண்டாக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால சரி நியூ இயர் சர்வீஸ்க்கு மட்டும் போவோம், வேறு எந்த கூட்டத்துக்கும் என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டு இடையில இருந்த அத்தனை கூட்டங்களையும் அந்த 1.5 மாதம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஜனவரி வரைக்கும் கூட்டங்கள் கிடையாது. வீட்டில் உட்காந்தா அப்போ பைபிள் காலேஜுக்குள்ளே டீனாக இருந்தேன். பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. எப்போ பைபிளை திறந்தாலும் ஒரு எரிச்சல், மனசில் ஒரு வெறுமை. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு? ஆண்டவர் நல்லவர் தானே, எதுக்கு இதை செஞ்சாரு என்று என்னால் என்ன பண்ண முடியலை, கிரகித்து கொள்ளவே முடியலை. என் ஜபம் போச்சு, வேத வாசிப்பு போச்சு. ஒரு மாதம் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்பட்டேன். யாரை பார்த்தாலும் பயங்கரமாக கோவப்படுவேன். யாராவது ஃபோன் பேசினாங்கன்னா திட்டுவேன், திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவேன். என் மனைவி எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா, இவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. பிள்ளைங்க என் பக்கத்துலேயே வராது, தள்ளியே இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான காலகட்டம். அல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய நல்ல நண்பர் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் மதுரையில் தத்தநேரியில் ஒரு சர்ச்சில் கூட்டத்துக்கு வந்துட்டு 3 நாள் விசேஷ கூட்டம் முடிச்சுட்டு டிசம்பர் 3வது வாரம் அவர் திரும்ப கோயில்பட்டி போகும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் அப்பாவுடைய அடக்கத்துக்கு வர முடியலை, அதனால் நான் உங்களை வந்து பார்த்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜுக்குள்ளே வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி 3 நாட்கள் விசேஷ கூட்டம் முடித்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உள்ளே வந்தார். உள்ளே வந்து கார்லேயே உட்காந்துருக்கிறாரு. நாங்கள் வெளியில் காரில் தான் அவருக்கு பிஸ்கட்ஸ் காஃபி எல்லாம் கொடுத்தோம். எல்லாம் குடிச்சிட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, அதனால் நான் வீட்டுக்குள்ளே வரல, காரில் இருந்தே ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார். சரி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஜெபம் பண்ணும்போது இந்த வரியை பாடினார். என்ன வரி? நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அல்லேலூயா. என் மனசுல இருந்து அந்த அழுத்தம், அந்த பாரம், ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாரு, ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாரு, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருந்த அந்த கலக்கம் எல்லாம் அப்படியே வெளியில ஒரு ஆள் பிடுங்கி எரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அல்லேலூயா. அவர் அதை ஒரு தடவை பாடிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், ஜெபம் பண்ண விடாம அவரை தடுத்து இன்னொரு தடவை பாடுங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அவர் திரும்ப நீர் நல்லவர் நல்லவர் திரும்ப பாடினார். திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். திரும்ப சொன்னேன், இன்னொரு தடவை பாடுங்க, இன்னொரு தடவை பாடினார். அல்லேலூயா. அவர் பாடி முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. என் வீட்டில் ஹாலில் சோஃபாவில் வந்து உட்காடுறேன். என்னை அறியாமல் அத்தனை நாட்களும் இருந்த ஒரு வெறுப்பு, ஆண்டவர் மேலே இருந்த ஒரு வெறுப்பு மாற ஆரம்பிச்சது. அல்லேலூயா. நான் அந்த இடத்துல அழுதுகிட்டே சொன்னேன், நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர், உம்மை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. அதை நான் புரிந்து கொள்வதற்கு அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அனுமதிச்சு அதை நேரம் வரும்போது இந்த சாட்சியை சொல்கிறேன். எப்படி ஆண்டவர் எனக்கு ஏன் அதை நடத்தினார்னு ஆண்டவர் புரிய வச்சாரு. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர், இவரை போல நல்லவர் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்புறம் ரீகன் கோமஸ் அவர் கோயில்பட்டிக்கு பிரயாணம் பண்ணி போய்
ராத்திரி போய் சேர்ந்தாரு. 1 மணி 1:30 மணி 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். முதல் ரிங்லேயே எடுத்துட்டேன். பாஸ்டர் தூங்கலையான்னாரு. இல்லை ஜோமன்ட்டே இருக்கிறேன். நான் சொன்னேன் 1.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் காரில் வரும்போதே அந்த பாட்டு நான் எழுதலை, அந்த ஒரு கோரஸ் மட்டும் தான் எழுதியிருந்தேன், அந்த பாட்டை நான் முழுசாக எழுதி உங்களுக்கு தரேன், நீங்கள் தான் அதை பாடணும்னு சொன்னார். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னு சொன்னார். அந்த பாடலை 2017 வருஷம் சிஏல ரிலீஸ் பண்ண சிடியில் அந்த பாடலை பாடியிருக்கிறேன். அல்லேலூயா. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2வது ஆராதனையில், நான் மொதல் ஆராதனையில் இதெல்லாம் சொல்லலை, இந்த 2ஆவதுல வந்திருக்கிற உங்களை சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இந்த தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லவர்னு சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு வழியாக இப்பொழுது நடந்து போனாலும் நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள், இந்த தேவன் நன்மையை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரு, இவர் ஒருபோதும் எனக்கு தீமையை அனுமதிக்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி என் கூட அந்த வரியை சொல்லுவீங்களா? அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப எளிமையான வார்த்தை தானே, என் கூட சேர்ந்து சத்தமா அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் சத்தமா சத்தமா சத்தமா, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, மலைகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாதுவும் கிருபை, மறையாதுவும் கிருபை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மலைகள் மலைகள் விலகினாலும், சத்தமா, மாறாதுவும் கிருபை, மாறாதுவும் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாதுவும் கிருபை, மறையாதுவும் கிரு. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ உங்க சத்தம் கேட்கட்டும். மனதார ஆண்டவரை பார்த்து முழு பலத்தோடு சொல்லுங்க, நீர் நல்லவர். ஓ நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், கிருபையால் என்னை, கிருபையால் என்னை நீர் கண்டீர், கருணையால் கரம் பிடித்தீர், கருணையால் கரம் பிடித்தீர், நிர்மூலமாகாமல் காத்தீர், நிர்மூலமாகாமல் காத்தீர், நிதம் என்னை நடத்துகிறீர், நிதம் என்னை நடத்துகின்றீர். சொல்லுங்க, கிருபையால் என்னை கண்டீர், கிருபையா என்னை நீர் கண்டீர், கருணையால் கரம் பிடித்து, கருணையால் கரம் பிடித்து, நிர்மூலமாகாமல் காத்தி, நிர்மூலமாகாமல் காத்தி, நிதம் என்னை நடத்துகிறீர், நிதம் என்னை நடத்துகி. 2 கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி, நீ நல்லவர் நல்லவர். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. அல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை தாண்டி அவருடைய நன்மை வெளிப்படட்டும். நீ நல்லவர், ஓ நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர். பூமியில் பூமியில் உயிர் வாழும் வரையில் நாமம் உயர்த்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். இயேசுவே என் ஆசையெல்லாம், இயேசுவே என் ஆசையெல்லாம், நீரே நீர்தானையா, நீரே நீர்தானையா. ஒரு முறை கூட சொல்லுங்க, பூமியில் பூமியில் உயிர் வாழும் வரையில் நாமம் உயர்த்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். இயேசுவே என் ஆசையெல்லாம், இயேசுவே என் ஆசையெல்லாம், நீரே நீர்தானையா, நீரே நீர்தானை. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட, நீ நல்லவர், நீ நல்லவர் நல்லவர்.
முழு சபையும் பாடட்டும், முழு சபையும் பாடட்டும். வாழ்க்கையின் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே, எதிர்மறையான நிலைமைகளிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் அற்புதமானவராகவே இருக்கிறார். அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நல்லவர், நல்லவர். வாய்களை திறந்து சொல்லிக் கொண்டே இருங்க. நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு சபையும் சொல்லட்டும் அந்த வார்த்தையை. அறிக்கை பண்ணி நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீ நல்லவராகவே இருக்கிறீர். எல்லாரும் வாய்களை திறந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க அதை பாட பாட அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில தீமையாய் வந்தவைகளை யோசேப்பு சொல்லுகிறதை போல சகோதரரை பார்த்து, நீங்களோ இதை தீமைக்கென்று செய்தீர்கள், தேவனோ இந்நாளில் இருக்கிறபடி உங்களுக்கும் நமக்கும் சகலவருக்கும் நன்மையாக இதை மாற பண்ணினார். நீ அவரை நல்லவரே என்று சொல்லும் போது சத்ரு தீமைக்காய் செய்தவற்றை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். உன் குடும்பமே ஒருவேளை உனக்கு தீமை செய்திருக்கலாம், கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுகிறார். உன் சூழ்நிலை தீமையானதா இருக்கலாம், கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுகிறார். உன்னோடு பழகினவர்கள் தீமை செய்யலாம், கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுகிறார். இந்த தேவன் நல்லவர், 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 நல்லவர். ஓ, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர். நீ நல்லவர். ஓர மஷகல ரலரல மஷபலரலதி ரல. ஹல்லேலூயா. யோபோட ஸ்டேட்மெண்ட் அதான், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் மனைவிட்ட சொல்றான், அவரிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம். ஹல்லேலூயா. அவர் எதைத்தான் செய்கிறார்? நன்மையானவைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடந்து போகிற பாதை உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். தீமையை போல இருந்தாலும் எதிராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு என்ன வேணும்? அவனுக்கு உணர்வு வேணும், அந்த எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. மனிதன் அன்பு செய்வதற்கோ அன்பு காட்டுவதற்கோ நன்மை செய்வதற்கோ மனிதனுக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். இப்போ பாஸ்டர் அருள் செல்வன் இருக்கிறாங்க, அவங்கள பல வருடங்களாக எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் மதுரைக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்களோடு வாலிபர் இயக்கத்தில் இருந்தனால் நெருங்கி பழக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கும் அவர்கிட்ட நான் அன்பு செலுத்துறேன்னா அவர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு இதை செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறேன், அல்லது அவர் என்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வந்துடுது? ஒரு பயங்கர சண்டை வந்துடுது. ஒன்று அவர் சொல்கிறாரு, தம்பி அன்னைக்கு இதை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அதை அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு ஏன்னா என்ன ஆயிடுச்சு? ஸோ மனிதனுடைய அன்பு நன்மை எதை வரைக்கும்னா ஒரு நபரோடு எனக்கு சரியான உறவு இருக்கிற வரை. ஹல்லேலூயா. உறவு மாறிடுச்சுன்னா சொன்ன வார்த்தை என்ன பண்ணிடும்? மாறிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் எந்த நேரத்திலும் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னா நிச்சயம் என்ன பண்ணுவார்? செய்வார். அவர் உணர்வின் அடிப்படையில் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எப்படி தான் இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க,
நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. வாயில திறன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தாலும் இதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த 2வது ஆராதனை ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியல. முதல் ஆராதனை நான் இதை பாடவும் இல்லை, இந்த வார்த்தையை நான் பேசவும் இல்லை. ஆனால் இந்த ஆராதனை கர்த்தர் திட்டவட்டமாக உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். இந்த தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுவார், நன்மையாகவே முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதமானவர். அல்லேலூயா. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒரு இடம் முதல் நாள் ஆராதனையில் சொன்னேன், முதல் நாள் ராத்திரி சொன்னேன். ஆண்டவர் ஒரு இடத்த கொடுத்தார் மதுரையில். அந்த இடம் வாங்கும்போது ரேட் ரொம்ப சகாயமாக இருந்தது. ஏன்னா அந்த பக்கத்துலலாம் ஒரு சென்ட் இடம் 3 லட்சம் 4 லட்சம்னு போயிட்டு இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வாங்கியிருக்கிற இடத்துல எனக்கு 2 லட்ச ரூபாய் கிடைச்சிது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறாருன்னு ஆண்டவர் கொடுத்ததுனால சொன்னதுனால வாங்கிட்டேன். ஆனால் வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது உள்ள 2 போஸ்ட் இருக்கு. அல்லேலூயா. உள்ள 2 EB லைன் போகுது. எனக்கு ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. சரி, வீடு கட்டுறதுக்கு அப்ரூவலுக்கெல்லாம் போன போது அவங்க சொன்னாங்க, சார் நடுவில் என்ன இருக்குது, 2 போஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் பிளான் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணி தருவோம், வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அல்லேலூயா. EBயில் போய் ஒரு ஆளை வர சொல்லி எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, சார் 2 போஸ்ட் எடுக்க 1 லட்ச ரூபா ஆகும் சார். ஆனாலும் உடனே என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகலாம். ஏன்னா சீனியாரிட்டி படி தான் என்ன பண்ணும் போகும். அல்லேலூயா. இதே மாதிரி நாங்கள் ஆராதிக்கிற சர்ச்சில், நாகமலை சர்ச்சில் ஒரு எலக்ட்ரீஷியன் ஒருத்தர், எலக்ட்ரீஷியன்னா EBயில் வேலை செய்து வால்டர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஒரு மூத்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அங்கிள்னு கூப்பிடுவோம் எல்லாரும். ஆராதனை முடிஞ்சோடனே இதே மாதிரி ஒரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு EBயிலேருந்து ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், 1 லட்ச ரூபா ஆகும் சார். அல்லேலூயா. வெளியில் போய் எனக்கு ஆராதனை நடக்கும் போதெல்லாம், நான் தான் இன்றைக்கி ஆராதனை வேறு நடத்துகிறேன், இதே பாட்டை தான் பாடி நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு பாடி முடிச்சுட்டு வந்து உட்காந்தா பாஸ்டர் பிரசங்க ஆரம்பிச்சோன்னே என் மண்டையில் இப்படி கேள்வி ஓடுது, எதுக்கு ஆண்டவர் இந்த இடத்த வாங்குறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணார்? அல்லேலூயா. ஆண்டவர் வேற ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருக்கலாமா? இப்போ இதில் போஸ்ட் மாற்றுறது இவன்லாம் சொல்கிறத பார்த்தா குதிரை கொம்பாக இருக்கும் போல இருக்குது. அல்லேலூயா. இது என் மண்டியில் ஓடிட்டே இருக்குது. ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இப்படி தீமையை போல ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிட்டீங்க? ஆராதனை முடிஞ்சது. ஆராதனை முடிஞ்ச உடனே வெளியில் கிளம்பும்போது என் மகன் என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. அந்த அங்கிள் வெளியில் வந்தார். அவரை கூப்பிட்டு பேசினேன் மரத்தடியில், அங்கிள் இந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னோடனே, அந்த இடத்து நடுவில் 2 போஸ்ட் இருக்கு அங்கிள், அதை மாற்றி தர்றதுக்கு EBயில் பேச முடியுமான்னொன்னே அவர் ஆராதனையிலேயே, ஆராதனை முடிச்சு வெளியின்னு பேசுகிறோம், அவர் இப்படி தலையில் கை வச்சார், இப்படி தலையில் தட்டினார். தட்டிட்டு சொன்னார், ஐயோ பாஸ்டர் அதை போய் ஏன் வாங்கினீங்க? அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டர் பேரை சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு போஸ்ட் மாற்றணும் பாஸ்டர், அவர் இடத்துக்கு முன்னாடி இருக்குது, காம்பவுண்ட் வால் கட்ட முடியல, அதை மாற்றுறதுக்கு எழுதி கொடுத்து 6 மாதம் ஆச்சு, 25,000 ரூபா கட்டியிருக்கிறோம். நானும் 10-20 தடவைக்கு மேலே நேரில் போயிட்டேன், ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஆனால் இன்னும் என்ன பண்ணலை, எந்த முயற்சியும் எடுக்கலை பாஸ்டர். நீங்கள் 1க்கு 2 போஸ்ட் வேறு. அல்லேலூயா. 2 மடங்கு சோதனை. அதை கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க பாஸ்டர், உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. காரில் போய் ஏறுறேன். ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணோடனே என் பொண்ணு பக்கத்துலேருந்து, டேடி என்னம்மா இடம் யார் கொடுத்தா, ஏசப்பாவா இந்த அங்கிளா அப்படின்னு கேட்டேன். எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் தெரியுமா நம்ம சில நேரம், அப்படி இருந்துச்சு எனக்கு. ஏம்மா ஏசப்பா தானே கொடுத்தாரு, அப்போ எதுக்கு அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்டீங்க? ஏசப்பாட்ட கேட்போம். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி இதுக்காக தனியாலாம் ஜெபம் பண்ணல, எங்கள் ஃபேமிலி ப்ரேயர், வழக்கமாக ஜெபம் பண்ணுற குடும்ப ஜெபம். ஆண்டவரே இந்த போஸ்ட்டை மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் 5 மணிக்கு நான் தூங்கி எழும்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கட்டில் பக்கத்தில் கீழே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு சகோதரிய முகத்தை ஞாபகப்படுத்தினார். அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க எங்கள் சபையை விட்டு போய் 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது. 15 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால ஃபோனில் கான்டாக்ட் இருந்தது. ஏன்னா நான் தான் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டருடைய நல்ல நெருக்கமான நண்பர், எங்கள் எல்லாருக்கும் நெருக்கமானவர், சென்னையில் இருக்கிற ஒரு பாஸ்டர். அவங்க சர்ச்சுக்கு போங்கன்னு அட்ரஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை.
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் எதுக்கிட்ட இந்த சிஸ்டர் ஞாபகப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு. தூத்துக்குடியில் தெர்மல் ஸ்டேஷனில், பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணவங்க. அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் காலையில், ஃபோன் எடுக்கலை, 2-3 தடவை அடித்தேன், எடுக்கலை. அப்புறம் என் ஜபம் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டேன். காலேஜ் வந்து ஆஃபீஸ் சேப்பல் அட்டன் பண்ணிட்டு வர்றேன். இந்த சிஸ்டர் இருந்து 2 மிஸ்ட் கால் வந்திருந்தது. சரி திரும்ப அடிக்கிறேன், சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் காலையில் வேலை கிளம்புன அவசரத்தில் நான் என்ன பண்ணலை, ஃபோன் அட்டன் பண்ண முடியல. சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன வேணும் பாஸ்டர்? சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் தான் இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அல்லேலூயா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா, நான் தான் எல்லாம் சைன் பண்ணணும் பாஸ்டர். அல்லேலூயா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவங்ககிட்ட சொன்னேன், என்ன பாஸ்டர் செய்யணும்? சிஸ்டர் இந்த மாதிரி 2 போஸ்ட் இருக்குது பாஸ்டர், அது பெரிய ப்ரொசீஜர், ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிவிடுங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன், இவட்ட சொன்னேன், வீட்டில் போய் உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பிவிடு, அந்த நம்பரும் அனுப்பிவிடு, சர்வே நம்பர்லாம். உடனே எல்லாம் அனுப்பிவிட்டா நான் அந்த சிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அல்லேலூயா. ஜோம் பண்ணோம், அவங்க அங்கேருந்தே ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்குள் 2 போஸ்ட்டும் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த செல்லான் நான் வீட்டில் கையில் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அந்த செல்லாம் கையில் வச்சுருக்கிறேன். எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, 1 லட்ச ரூபா கேட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் எவ்வளோ கெட்ட உதவி செஞ்சார் தெரியுமா ஆண்டவர்? 4750 ரூபா. எவ்வளவு? இந்த போஸ்ட் 2 எடுத்தாச்சு, இப்போ வீடும் கட்டி முடிக்கிற நிலமையில இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் செப்டம்பர் மாதம் அதை டெடிகேட் பண்ணுவோம். இவ்வளோ வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அம்மா அதை பார்த்துட்டு 2 நாளைக்கு முன்னால் ஈபியில் உள்ள ஆட்கள் வந்து அந்த வீட்டு முக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அம்மா, சார் அந்த ஐயா வீட்டுக்கு போட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு போஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு லைட் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஒன்று அந்த அவர் கேட்காரு, ஏம்மா நீ அவரை மாதிரி 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவியாம்மா? அல்லேலூயா. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவர் புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸர். அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2 லட்சம் செலவு பண்ணி 2 போஸ்ட்டை மாற்றிருக்காங்க. அல்லேலூயா. யாருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த போஸ்ட்டை மாற்றி வேலை ஆரம்பித்தோன்னே நான் சொன்னேன், நம்மளால் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்க முடியாது, சென்ட்டுக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு விலையை 1.5 லட்ச ரூபா கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லியே 2 போஸ்ட்டை உள்ளே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? தீமையாக தெரியுது, பிரச்சனையாக தெரியுது. ஆனால் இதற்கு பின்னால் உள்ள நன்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், தீமை செய்ய மாட்டார். யோபுவுக்கு பயங்கர பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் திரைக்கு முன்னால யோபு பிரச்சனையை சந்திக்கிறான். ஒரே நாளில் அத்தனை பேரும் இறக்குறாங்க, பிள்ளைங்க 10 பேர் இறக்குறாங்க. ஒரே நாளில் ஆடு மாடு ஒட்டகம் வீடு ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சரீரத்தில் என்ன வந்துருச்சு, புண்ணு வந்து வியாதியும் வந்துருச்சு. ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்போ அந்த அரிப்பும் வேதனையும் இருந்திருக்கும் பாருங்க. காலையில் நெய்யை வச்சு கை கழுவுன ஆளு, அவ்வளோ பணக்காரன் ஆசீர்வாதமாக இருந்தவன், ராத்திரி ஓட்டை எடுத்து சுரண்டான். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், தேவன் நன்மைதான், இவரால் தீமை செய்ய முடியாது என் ஆண்டவரால். அல்லேலூயா. இது திரைக்கு முன்னால். திரைக்கு பின்னால் என்ன நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் யோபுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தாரு. அல்லேலூயா. யோபு 34வது அதிகாரம் பாருங்க. யோபு 34வது அதிகாரம். யோபு 33வது அதிகாரம். உங்களுக்குள்ள இந்த மாத்திற்கான வாக்குத்தத்தத்துல இருந்து அந்த காலையில செய்தி கொடுக்க விரும்புறேன். யோபு 33 அதிகாரத்தில் யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுல 11வது வசனம் பாருங்க. 10-11 வாசிங்க. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். யோபுடைய சகோதரன், யோபுடைய நண்பன் எலிகூன்னு சொல்றவன் யோபுவை பார்த்து சொல்றான், ஐயா நீர் இப்படி எல்லாம் சொன்னீரு, எப்படி சொன்னீரு? ஆண்டவர் என்னில் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார். ஏற்கனவே சொன்ன தாளத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே ஒரு சகோதரி இருந்தார்கள். ஒரு வீட்டில் 3 பெண் பிள்ளைகள். நாங்கள் எப்போதும் அவங்க வீட்டில் தான் இருப்போம். பாதி நேரம் எங்கள் அம்மா அப்பா ஊழியத்துக்கு போகும்போது எங்களை அவங்க வீட்டில் விட்டு போயிடுவாங்க. 3 பெண் குழந்தைகள். 3 பேருமே எனக்கு மூத்தவர்கள், 3 பேருமே அக்காமார்கள். அவங்க வீட்டில் தான் இருப்போம். அந்த அக்காமாரெலாம் சாப்பாடு சேர்ந்துருவாங்க. அதில் மூத்த அக்கா வந்து நல்லா படிக்கக்கூடியவர்கள், நல்ல ஞானம் அவர் கொடுத்துருந்தார். ஆனால் எங்கள் அப்பா ஊழியத்தின் ஆரம்பத்தில் அங்கே போன உடனே அந்த மூத்த அக்கா தலையில் கை வச்சு சொல்லிட்டாங்க, ஏம்மா உனக்கு என்னது தான் ஊழியந்தான். அல்லேலூயா. என்னது உனக்கு ஊழியத்துக்கு உனக்கு அழைப்பு இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணி ஊழியத்துக்காக ஆயத்தப்படு, ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரனை கொண்டு வருவார், நீ என்ன பண்ணணும்,
ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஆசை என்னென்னா பிள்ளை என்ன பண்ண வைக்கணும், நல்லா படிக்குது, டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு யாராக மாற்றிடணும், டீச்சர் ஆக்கிடணும். அல்லேலூயா. அதனால் எல்லா எக்ஸாம் எழுத வச்சாங்க. ஒரு நாள் காலையில் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, திங்கக்கிழமை காலையில். அல்லேலூயா. டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதியிருக்கு இந்த அக்கா. அந்த அக்கா பேரை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரஸ்பீட்டரோட மனைவி, அவங்க நல்ல பெரிய நிலையில் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வீட்டு கதவை அந்த ஆண்டி வந்து தட்டுறாங்க. அவங்க அம்மா, நான் தான் போய் கதவை திறக்கிறேன். அப்பா பாத்ரூமில் இருந்தார், குளிச்சுட்டு இருந்தார். என்ன ஆண்டி அப்படின்னு. அப்பா எங்கடா, அப்பா எங்கடா? ஆண்டி குளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. உள்ளே வாங்க ஆண்டி. ஐயா உள்ளெல்லாம் வரல, நான் ரோட்லேயே நிற்கிறேன். ரோட்லேயே நிற்கிறாங்க, கையில் ஒரு தினமலர் பேப்பர் இருக்குது. அல்லேலூயா. என்ன வந்திருக்கு, ரிசல்ட் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த அக்காவுடைய நம்பரை காணோம், 4 பாடம் போச்சு. அல்லேலூயா. எங்கள் அப்பா வந்தார், அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. வந்த உடனே இந்த ஆண்டி எங்கள் அப்பாவை பார்த்து, பாஸ்டர் ஆண்டவர் எங்கள் வாயில் மண்ணள்ளி போட்டார் பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன வேலை, கொஞ்சம் கொஞ்சம் மண்ணள்ளி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. நம்ம நிறைய நேரம் என்ன நினச்சிக்கிறோம், அதான் யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்தில் நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனை அது பெருசான பிறகு அது கற்பந்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் எவனையும் சோதிக்கிறவர், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மா உங்களை சோதிச்சாங்கன்னா எதுக்காக சோதிப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. ஸ்கூல்ல எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க சொல்லுங்க, பாஸ் பண்ணி இந்த பிள்ளை எங்க போகணும், அடுத்த வகுப்பு போகணும், ப்ரமோஷன் ஆகணும். அல்லேலூயா. எந்த ஆசிரியரும் இந்த பிள்ளை இந்த கிளாஸ்லயே இருக்கட்டும்னு நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான நபர்களே அப்படி நினைக்கலன்னா ஆண்டவர் நம்மை ஒருபோதும் எப்படி சோதிக்க மாட்டாரு, பொல்லாங்கினால் சோதித்து நீ பிரச்சனையில இருக்கணும்னு விரும்பாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சோதித்தால், இது சோதனைன்னு சொல்றது டெஸ்ட்னு சொல்றோம். என்ன பிசாசு கொண்டு வர சோதனை டெம்டேஷன். என்ன அது அது நம் பிசாசு எதுக்கு சோதிக்கிறான், நம்மை விழத்தள்ளுவதற்கு. ஆண்டவர் எதுக்கு சோதிக்கிறார், நம்மை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. யோபு அப்படிதான் சோதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு, சோதனையில டெஸ்ட்ல யோபு என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். பிள்ளைங்க மட்டும் எத்தனை பிள்ளைங்க கொடுக்கல, 20 பிள்ளைங்க கொடுக்கல. ஆண்டவர் நினைச்சிருப்பாரு யோபுவை, இந்த வயசுக்கு மேல 10ஓடையும் பாடு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, 20 கொடுத்து இவன் கதையை நம்ம முடிக்க வேண்டாம். அல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க, அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கல, நானா சொல்றேன். அல்லேலூயா. 10 ஏற்கனவே எங்க போயிடுச்சு, பரலோகத்தில் இருக்கு. ஆடு மாடெல்லாம் 2ஆ கொடுத்த ஆண்டவர் பிள்ளைங்க 2ஆ கொடுக்கல, ஏன்னா அடுத்த 10 கொடுத்தாரு. அல்லேலூயா. அதை ரீப்ளேஸ் பண்ணார். இதுவும் எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமானவர். அப்போ யோபுவின் பின்னாடி பார்த்தா, முன்னாடி இது திரையில சண்டை நடக்குது, யாருக்கும் யாருக்கும், யோபுக்கும் சாத்தானுக்கும். ஆனா உண்மையான சண்டை யாருக்கு நடக்குது, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு நடக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன வேணாலும் சோதிச்சு பாரு, என் பையன் என்ன பண்ண மாட்டான், மறுதளிக்க மாட்டான்ப்பா, நீ என்னனாலும் பண்ணுப்பா. அல்லேலூயா. அதே மாதிரி அவன் ஒவ்வொன்றா பண்றான், இவன் என்ன பண்ணல, ஆண்டவரை விட்டு தூரம் போகவே இல்லை. இன்னும் ஆண்டவர் என்ன பண்றான், பாடுறான், இன்னும் ஆண்டவரை துதிக்கிறான், இன்னும் உண்மையா இருக்க நினைக்கிறான். அல்லேலூயா. சுத்தி உட்கார்ந்து நண்பர்கள்லாம் பேசுறாங்க, அதுல ஒரு நண்பன் பேசுறதுல இருந்தா இன்னைக்கு நான் செய்தி பேச போறேன். அதான் உங்களுடைய வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. இங்க பாருங்க, யோபு இப்படி சொல்லுவதாக இவன் சொல்றான், அவன் ஃப்ரெண்டு சொல்றான். என்ன சொல்றான், கர்த்தர் என்ன பண்றாரு, குற்றம் பிடிக்க பார்க்கிறாரு. 11ஆம் வசனம் பாருங்க, அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரா, காலை என்ன பண்றாரு, தோளு மரத்துல மாட்டி விட்டு. அல்லேலூயா. எதுக்கு, கசாப்புக்கு போறதுக்கு. அல்லேலூயா. அப்படி எல்லாம் ஆண்டவர் செய்கிறவர் அல்ல.
நிறைய நேரம் நம்ம மனநிலைமை மாறணும், ஆண்டவரை எப்படி பார்க்குறோங்கிறது மாறணும். தேவன் ஒருவனையும் என்ன பண்ணுறதில்லை, சோதிக்கிறதில்லை. தேவன் எதை செய்ய விரும்புகிறார்? நன்மை செய்ய விரும்புகிறார். நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது சொல்லுவேன், எங்கள் காலேஜுக்கு பின்னால் தான் ஒரு ஏரியா இருக்குது, பாண்டியன் நகர். பயங்கரமான பிரச்சனைக்குரிய ஏரியா. குடிக்காரங்க, அடிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, விபச்சாரக்காரங்க எக்கச்சக்கமான இருக்கிற ஒரு ஏரியா தான் எங்கள் காலேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. நான் சொல்லுவேன், எப்பா மழை பெய்யுத, ஆண்டவர் எங்கெல்லாம் மழை கொடுக்குறாரு? பைபிள் காலேஜும் கொடுக்குறாரு, பாண்டியன் நகரும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணலை? பைபிள் காலேஜில் தான்ப்பா என்ன பாடுறவங்க இருக்காங்க, என்ன துதிக்கிறவங்க இருக்காங்க, இங்கே மட்டும் மழை பெஞ்சா போதும். பாண்டிய நகருக்கு என்ன பண்ணக்கூடாது? பெய்யக்கூடாதுன்னு நிறுத்தி வைக்கல. இந்த தேவனை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு ஆசை. பிசாசு யாரு? லூசிபர். லூசிபர் தான் உலகத்தில் பெரிய வர்ஷிப் லீடர். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன பண்ணார்? தள்ளி விட்டார். எங்கிருந்து தள்ளி விட்டார்? எங்கிருந்து தள்ளி விட்டார்? பரலோகத்திலிருந்து தள்ளி விட்டார். தள்ளி விடும்போது என்ன பண்ணார்? பிசாசு யாருங்க? நான் சொன்னேன், யாரு? வர்ஷிப் லீடர். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, அவன் 2 செட்டை அடிக்கும் போதே சிம்பொனி இசை வாசிக்கிறத போல சத்தம் வருமா. சிம்பொனி இசைன்னா ஆயிரக்கணக்கான இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் 1000 வயலின், 1000 ட்ரம்மு, 1000 கீபோர்டு இதெல்லாம் வச்சு வாசா எப்படி சத்தம் வருமோ அப்படி எதில் வருமா? அவன் ரெக்கை அசைக்கும் போதே வந்ததாக ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அவனை அவ்வளோ ரசித்து படிச்சிருந்தார். அல்லேலூயா. அவன் தான் வர்ஷிப் டீமோட தலைவர், அவர் தான் கொயர் லீடர். அவன் பாட்டு பாடினா அவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவனை ஆண்டவர் தள்ளி விடும் போதும் என்ன பண்ணலை? என்ன பண்ணலை? அவனுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள் ஆண்டவர் பிடுங்கலை, அப்படியே தான் தள்ளி விட்டார். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு மியூசிக்கை வச்சு இன்னைக்கு முழு உலகத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். என்ன மியூசிக்னாலே ஏன் முழு உலகமும் இப்படி ஆடுதுன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தாளந்தை என்ன பண்ணலை? அல்லேலூயா. பிசாசுக்கே அதை செய்யலைன்னா நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு கொடுக்கறத அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? எடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்ததை எடுக்க மாட்டார். நம்மளா போய் பப்பரப்பான்னு எங்கேயாவது சொல்லுங்க, வாய் பார்த்து மாட்டிக்க கூடாது. மாட்டிட்டு எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு யாரை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யாருக்காக ஆண்டவர் இதெல்லாம் பேச சொல்றாரு எனக்கு தெரியலப்பா, நீங்களாச்சு ஆண்டவராச்சு. அல்லேலூயா. யாரை குறை சொல்லக்கூடாது? அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அல்லேலூயா. யோபு 33:26 வசனம், அதை வாசிப்போம். கர்த்தர் சபைக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை. வேகமாக வாசிப்போம். யோபு 33:26 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அந்த பின்பகுதி மட்டும் வாசிங்க. அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் 3 நாளாக ஏசாயால தான் பேசிட்டு இருக்கேன். ஏசாயா 51வது அதிகாரத்தில் தான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இரவும் அதிலிருந்து தான் பேசுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இரவு தான் கடைசி கூட்டம், அப்பவும் அதிலிருந்து தான் பேசுவேன். காலையில் வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. என்னென்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கு என்ன கிடையாது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். குறையுதே ஏன்? அல்லேலூயா. 3 நாள் வந்தவங்களுக்கு தான் ஸ்பெஷல் சாப்பாடு. என்ன 4வது நாள் காலையில் வந்தவங்களுக்கு எது மட்டும்தான்? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் மீந்து போன இட்லி மட்டும்தான். அல்லேலூயா. மீந்து போன இட்லி வச்சு தான் உப்புமா செஞ்சு காலையில் கொடுப்போம். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் மாதிரி நான் நேராக எனக்கு ரொம்ப வருத்தம்லாம் சொல்ல மாட்டேன். நான் என் வருத்தத்தை வேறு மாதிரி காமிப்பேன். அல்லேலூயா. ஒரு கதை சொல்கிறேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும் எல்லாமே. தென்கட்சி கோ சுவாமிதான் ஒருத்தர் ரேடியோவில் பேசுவார் தெரியுமா? ரேடியோ கேட்குறவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்லி ஒரு ரேடியோ பேச்சாளர் காலையில் பேசுவார். நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஒரு நாள் அமெரிக்காவிலே ஒரு கருத்தரங்கில் பேச அழைக்கப்பட்டிருந்தார். என்ன கருத்தரங்கில் பேசணும்னா, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்காக போறார். ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பேசுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் ஒருத்தன் அந்த ட்ராலி தள்ளிட்டு போற ஹெல்ப்பர் ஒரு ஆள்
அவன் ட்ராலி தள்ளிட்டு போகிறான். ஜப்பானுக்கு போகிற ஒருவர், ஜப்பானுக்கு போகிற ஒருவர், அவர் வந்து அவனை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி திட்டுறாரு. யாரை? ட்ராலி தள்ளிட்டு போகிறான். ஏன்பா என் பெட்டியை தூக்கி ஒழுங்காக வைக்க வேண்டியதானே, அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. இதை யார் பார்த்துட்டே இருக்கிறா? இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் பேச வேண்டிய கருத்தரங்களை பேச வேண்டிய சைடில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். இவன் பயங்கரமாக திட்டுறான். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ண மாட்டான், கொஞ்சம் கூட கோவத்தை காட்டல, சிரிச்சுட்டே இப்படி செஞ்சுட்டே இருக்கிறான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம கோவத்தை கட்டுப்படுத்துவதை பற்றி பேச போகிறோம், ஆனால் இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த ஜப்பானுக்கு போகிற ஆள் இவனை என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அவமானப்படுத்துறாரு, கோவப்படுத்தி திட்டுறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணலை, கொஞ்சம் கூட திரும்ப கோவப்படாமல் சந்தோஷமாக என்ன பண்ணுறான், சிரிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து பேசணும்னு சொல்லி அவருக்கு இவன் லக்கேஜ் எல்லாம் போட்டு விட்டு இந்த பக்கம் திரும்பி சிரிச்சுட்டே வரும்போது இவனை கூப்பிட்டு, தம்பி நான் இப்படிப்பட்ட ஆள், என் பேர் இது. அப்படியா சார், சரி சார், நான் கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்னு என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், வந்ததுலேருந்து இந்த ஆள் உன்னை ரொம்ப என்ன பண்ணுறாரு, இன்சல்ட் பண்ணி திட்டி அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடி உன்னை பார்த்து கத்தி, ஆனாலும் நீ கோவத்தை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாமல் என்ன பண்ண, சிரிச்சுட்டே இருந்தியப்பா, எப்படி அது அப்படின்னு அவன் சொன்னான். சார் நான் சிரிச்சுட்டே இருந்தேன், ஆனால் என் கோவத்தை வெளிப்படுத்த வேண்டிய பிரகாரமாக என்ன பண்ணிட்டேன், வெளிப்படுத்திட்டேன். இவருக்கு ஒன்றும் புரியலை, எப்படிப்பா சொல்கிற அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், அதான் சார் அவர் ஜப்பான் போகிறாரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போகுது அப்படின்னானா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இவன் என்ன பண்ணி விட்டான், சிரிச்சுட்டு லக்கேஜ் ஒரு ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டான். இவர் எங்கே போகிறாரு, ஜப்பான் போகிறாரு. அல்லேலூயா. எதுக்கு பாஸ்டர் சொன்னீங்க, நம்ம கோவத்தை அப்படி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, காட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட தகப்பன்மார் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் கொடுத்துருக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா வந்து சர்ச்சில் நான் கீபோர்டு வாசிக்கும்போது, நான் கிட்டார் வாசி பாட்டு பாடுவேன், ஒர்ஷிப் நடத்துவேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 16-15 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா மேடையில் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எதனால சொல்லுவார்னா, அவர் சொல்லுவார், டேய் ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணிட்டு வர்றான், அந்த விசுவாசிக்கு நீ பாட்டு நடத்தணும்னா நீ அவனோட 1 மணி நேரம் என்ன பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் நான் உன்னை ஜெபம் பண்ணதே பார்க்கலையே, போய் பின்னாடி உட்காருன்னு சொல்லிடுவார். என்ன கொட்டு மட்டும் வச்சு பாட்டு பாடினாலும் ஆவியானவர் வருவார், நீ ஒன்றும் கிட்டார் வாசி கிழிக்க வேணான்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நல்ல ஆவியில் வளர்த்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஓடிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் வேண்டிய பலனை தர்றாரு. அல்லேலூயா. அதனால் உங்கள் பாஸ்ட்டு திட்டுறது ரொம்ப நல்லது. எதெல்லாம் மாறணுமோ என்ன பண்ணிடுங்க, மாறிடுங்க. அல்லேலூயா. முதல் ஆராதனையில் ஒரு கணக்கு சொன்னேன், ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகாதவங்க பாஸ்டர்கிட்ட கேளுக்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு செலவு பண்ணுகிற, ஒரு ஆராதனைக்கு செலவு பண்ணுகிற 2 மணி நேரத்திற்கு ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம ஆண்டவரோட என்ன பண்ண போகிறோம், நித்திய காலமாய் வாழ போகிறோம். அதற்கு நம்ம செலவு பண்ணுறது எவ்வளோதான், ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் அதிகபட்சம். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய உறவில் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், வளரணும். ஜெபத்தில் என்ன பண்ணணும், வளரணும். ஆண்டவரை தேடுறதுல வளரணும். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, யோபை பார், யோபுவின் வாழ்க்கை குறித்து எலிகூ சொல்லுவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. அதை பாருங்க. அவன் அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில நீதியான பலனை கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது? நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுக்கணும், ஒரு நீதியின் பலனை கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். அல்லேலூயா. இது நம்முடைய எல்லாருக்கும் ஆசை. ஆனால் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாராம்? இங்கே ஒரு 2 வார்த்தையை அவர் எழுதுகிறார். 26ஆம் வசனத்திலேயே முதல் வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. யார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நீதியின் பலனை இந்த தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முதலிடம் யாரா இருக்கணும் சொல்லுங்க? முதலிடம் யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். உங்க வாழ்க்கையில முக்கியம் யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நீதியின் பலனை நிச்சயம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஆளு. மிலிட்டரியில் ரிட்டையர்ட் ஆகும்போதே அவருக்கு 5 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் கொடுத்தாங்க. நாகர்கோவில் பக்கத்தில். எத்தனை ஏக்கரு? 5 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும். அல்லேலூயா.
எங்கள் தாத்தா குடிச்சு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டார். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தார் முழு நேரமாக. அவர் கஷ்டப்பட்டு வாங்கி அந்த திருமணம், தங்கச்சி திருமணத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ண போது அவர் ஒருவர் தான் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர். முழு கிராமமே இந்துக்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், எல்லாரும் சிலை செய்கிற ஆட்கள், பூசாரிகள், பயங்கர மந்திரவாதிகள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அவரை பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருமணம், எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு முகூர்த்தம். அல்லேலூயா. இவர் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டவர். முந்தின நாள் ராத்திரி பாஸ்டர் வந்து கத்திரிக்காய் வெட்டி ஜோம் பண்ணாராம். ஆண்டவரே, எல்லாம் மீதி வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது ஆண்டவரே, சாப்பாடு போதுமானதாக இருக்கணும்னு சொல்லி மலையாளம் கலந்த தமிழில் ஜோம் பண்ணியிருக்கார். ஆனால் ஜோம் பண்ணும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டார். என்னது? எல்லா சாப்பாட்லையும் மீதி வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே மீதி ஆகணும்னு ஜோம் பண்ணிட்டார். அல்லேலூயா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. கிராமமே எங்கள் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது, முகூர்த்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு முகூர்த்தம். இவர் முழங்கால் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சர்வீஸ் முடிஞ்சது 12:30 மணிக்கு. இதுக்குள்ளே வெளியில் கிராமமே வந்து நிற்குது. மாமாமார்கள், தாய் மாமாமார்கள்லாம், டேய் ஒரே ஒரு தங்கச்சிடா, காலையில் கல்யாணம், முகூர்த்த நேரம் ஓடிருச்சு, 9:30 முகூர்த்தம். ஆராதனை முடிஞ்சு இவர் வீட்டுக்கு போகும்போது 12:30 மணி. கிராமமே முன்னாடி நிற்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிற்கிறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் அவரை பார்த்து, மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணு, ஒரு மாலையை போட்டு சந்தனத்தை அவர் நெத்தியில் வச்சு அவர் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வா, நீ வேற எந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ண வேண்டாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். அல்லேலூயா. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, நான் ரட்சிக்கப்பட்டவன், இதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்போ எங்கள் மாமா, எங்கள் அப்பாவுடைய மாமனார், அவர் பார்த்துட்டு சொன்னாராம், கிறிஸ்தவனையும் பார்த்துருக்கேன், இப்படி பைத்தியக்காரனை நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லைன்னு சொல்லி அடித்தடியோட பயங்கரமாக போராட்டம் நடந்து 12:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போய் 3:30 மணி வரைக்கும் சண்டை. இவரும் விடவே இல்லை, நின்றுட்டே இருந்திருக்காரு. அல்லேலூயா. 4 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து, சரி பொண்ணையாவது பிடிச்சி கொடு அப்படின்ன பிறகு கைப்பிடிச்சு தங்கச்சி தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி, என்னுடைய ஒரே அத்தை அவங்க தான், அவங்க தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி, ஆண்டவர் உன்னை நல்லா ஆசீர்வதிப்பாருமா, போயிட்டு வாமான்னு அனுப்பி விட்டார். அல்லேலூயா. ஒருத்தரும் சாப்பிடல, அண்டாவாக சாப்பாடு, எல்லாரும் திரும்பி போயாச்சு. அல்லேலூயா. எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் அந்த ஒரு வாரம் சூடாக்கி ஊரில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுற ஆள், விண்ணப்பம் பண்ணுற ஆள், ஜோம் பண்ணுற ஆள். நாங்கள் பிறந்தோம், எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. 2012 வருஷம், 12ஆம் வருஷம் முடிஞ்சு 13ஆம் வருஷம் நியூ இயர் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தான் ஒர்ஷிப் நடத்துவேன். என் தம்பி நல்ல கீபோர்டிஸ்ட், அவன் சைடில் இருந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கிறான். நான் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டேன். அவர் நியூ இயர் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுறார். 2013ஆம் வருஷம் ஆரம்பிக்குது. பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் தரப்போகிறார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், எப்படா இவர் நமக்கு தெரியாமல் புக் பண்ணார், நான் மூத்த பையன் என்கிட்ட சத்தமே காட்டலையேன்னு சொல்லி என் தம்பியை பார்க்குறேன், என்னடா அப்படிங்கிறேன். அவன் அங்கேருந்து சொல்கிறான், அப்பாவுக்கு லூஸ் ஆகிட்டு. அல்லேலூயா. நான் சரி அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி அவனை கை காமிச்சிட்டு ஆராதனை முடிஞ்சது. சர்வீஸ்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஜோம் பண்ணி கேக்கு காஃபி எல்லாம் கொடுப்போம், முறுக்கெல்லாம் கொடுத்து ஆட்கள்லாம் அனுப்பியாச்சு, ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்பாட்டா, எப்பா காரு ஆண்டவர் தரப்போகிறான்னு சொன்னீங்களே 10 லட்சம் ரூபாய்க்கு, புக் பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு. அவர் சொல்கிறார், யாருக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்போ தான் தம்பியோட ஆக்ஷன் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அல்லேலூயா. யாரு? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நபர். குடும்பத்தில் கல்யாணம் அது இது வரும்போது ஒரு நாள் கூட, இவர் பாஸ்டர் வேற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணதில்லை, மிஸ் பண்ணதே கிடையாது. அவர் ரொம்ப சிக்காக இருக்கும் போதும், ஹாஸ்பிட்டலில் அவரை வச்சிருக்கும் போதும், ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடணும். நான் சர்ச்சில் என்ன பண்ணுவேன், மேடையில் உட்காந்துருப்பேன். அவர் கடைசி 1 வருஷம் டாக்டர் சொன்னது, நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஏன்னா உங்கள் லிவர் அவ்வளோ டேமேஜாக இருக்குது, நீங்கள் பேசும்போதே என்ன ஆயிரும், பிளட்டு தான் வாந்தி எடுப்பீங்க சார்ன்னு சொன்னாங்க. ஆனாலும் சிங்கம் மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இறந்து போனார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஆண்டவர் வார்த்தையை பேச ஆண்டவர் உதவி செய்தார். 2013ஆவது வருஷம், நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நியூ இயர் சர்வீஸ்
அது முடிஞ்சு ஒரு 10 நாளில் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர் என்னை கூப்பிட்றாரு, தம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்ப்பா. எதுக்கு அங்கிள், நீ வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். நான் காலேஜ் படித்து பைபிள் காலேஜெலாம் படித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பாவோட ஊழியத்தில் உதவியாக இருக்கிறேன். கோயம்புத்தூர் போனால் அங்கே போய் குளித்து கிளம்பி ஒரு பாஸ்டர் வீட்டில் குளித்து கிளம்பி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாரு, ஒரு கார் கம்பெனிக்கு, மகேந்திரா கார் கம்பெனிக்கு போய் நிற்கிறோம். உள்ள எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க? சும்மாறா அப்படின்னாரு. ஒருத்தர் வராரு, இவர்கிட்ட சைன்லாம் வாங்குறாரு, எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. முடிச்சோன்னே சார் டெலிவரி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ஒரு மகேந்திரா ஜைலோ கார் நிற்கிது புத்தம் புதுசாக. அவர் சொன்னார், இது எங்கள் பாஸ்டருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, டேய் அப்பாவுக்கு தாண்டா வாங்கியிருக்கிறேன், நீ தான் கார் ஓட்டுறேன்னு எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். சரி காரில் ஏறி உட்காந்தாச்சு. கார் அங்கேருந்து கம்பெனிலேருந்து வெளியே வர்றோம். காருடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தா 8,80,000 ரூபா. அப்போவும் நான் மனசில் நினைக்கிறேன், இவர் என்ன சொன்னார் மேடையில், 10 லட்சம்னு சொன்னார். அப்படியும் அவர் சொன்னது என்ன பண்ணலை, நிறைவேறலை. அல்லேலூயா. வெளியில் வந்தோன்னே அவர் சொன்னார், தம்பி இங்கே ஒரு கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கம்பெனி இருக்குது தான் விசாரித்தேன், அங்கே போங்கன்னார். அங்கே கொண்டு போனோம். காரை நிறுத்தினோம். அவர் சொன்னார், எப்போ இது எங்கள் பாஸ்டருக்கு நான் கொடுக்குற காரு, எங்கள் பாஸ்டருக்கு கொடுக்கறதுனால இது பேசிக் மாடல் தான் வாங்கியிருக்கிறேன், டாப் மாடலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அத்தனை இந்த காரில் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண சொல்லிட்டு பில்லு வாங்கினார். பில்லில் 1,20,000 ரூபா கரெக்டாக. எவ்வளவு? 10 லட்சம். என் வாயவே ஆண்டவர் அடைச்சிட்டார். காரை ஓட்டிகிட்டு வர்றோம். கோயம்புத்தூரில் எல்லாம் வேலை முடிச்சு கார் தூத்துக்குடிக்குள்ளே கொண்டு போய் விடுறோம். விடும்போது ராத்திரி 2 மணி. இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு தூத்துக்குடி எங்கள் சர்ச்சுக்கு காம்பவுண்டுக்குள்ளே கார் வருது. எங்கள் அப்பா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் கேட்குறேன், எப்பா இப்படி ஒரு கார் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைடா, ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற ஒருவனையும் அவர் வெட்கப்படுத்துவது சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் உன் மனதில் இருக்கிற சின்ன சின்ன ஆசையை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், நிறைய நேரங்களில் ஏன் என் வாழ்க்கையில் பலன் இல்லாமல், நீதியின் பலன் இல்லாமல், நான் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற பலன் இல்லாமல், நான் உழைக்கிறதுக்கு ஏற்ற ரிட்டர்ன் பலன் எனக்கு கிடைக்காமல், ஏன் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையின் பல இடங்களில் கட்டுப்படுத்தப்படுகிறேன் என்றால், என் வாழ்க்கையில் யார் முதலிடத்தில் இல்லை, ஆண்டவர் முதலிடத்தில் இல்லை. இன்னைக்கு இந்த சபையை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் முதலிடத்தில் வரட்டும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் வச்சா, எந்த காரியமாகட்டும், உங்கள் வாழ்க்கையின் ஆவிக்குரிய காரியமோ, சர்வ பிரகாரமான காரியமோ, உங்கள் பிள்ளையுடைய படிப்போ, எதிர்காலமோ, திருமணமோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையாகட்டும், தொழிலோ, வாட் எவர் இட் இஸ், இஃப் காட் இஸ் இன் த ரைட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ், உங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமையாக முதலிடத்தில் கர்த்தர் இருப்பானால், உங்கள் வாழ்க்கை நீதியின் பலனை அடையாமல் போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த 8வது மாதம் கர்த்தர் இந்த சபைக்கு திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக திரும்புவாயானால், நிறைய பேர் உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கடந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதில், ஆண்டவரை அறிந்து கொண்ட புதில், கர்த்தர்னா எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு ஏதோ பேருக்கு ஒரு ஆராதனை, பேருக்கு ஒரு ஜெபம், பேருக்கு ஒரு வேத வாசிப்பு, உங்க வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கும் ரொம்ப தூரத்தில் போய் இப்போ ரொம்ப கடினமாய் உழைத்து உங்களுடைய பலனை பெற வேண்டி இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா, if you are given an axe and 24 hours what will you do? ஒரு கோடாரியை உங்க கையில கொடுத்து 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்ன பண்ணுவீர்கள்? ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், 23 மணி நேரம் நான் கோடாரி என்ன பண்ணுவேன், தீட்டுவேன், 1 மணி நேரத்தில் அந்த மரத்தை வெட்டி முடிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், 23 மணி நேரம் கடினப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நீ உங்க வாழ்க்கையின் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். சின்ன முயற்சியிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. சின்ன முயற்சியிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். இதே பட்டணத்தில் உங்க வேலையை செய்யற நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் உங்களை கர்த்தர் தனித்துவமாய் பயன்படுத்த முடியும். உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். இந்த வேலையா இவன்கிட்ட கொண்டு கொடு, அவனால் அதை செய்து முடிக்க முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களை கர்த்தர் தனித்துவமாய் உயர்த்த முடியும். உங்களுக்கு நீதியின் பலனை அவர் கொடுக்க முடியும். எதனால?
கர்த்தர் என் வாழ்க்கையில் முதலிடத்தில் வருவாரானால், வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதோ 10ஓடு 11 இல்லை, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் உம்மை நான் வைக்க விரும்பவில்லை. நீர் என் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருப்பதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க கரங்களை உயர்த்தி உங்க பொருத்தனை உண்மையா இருந்தா பல ஆண்டுகளாய் தடைப்பட்டு இருக்கிற உங்களுக்கான பலன் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்க கரங்களை கொண்டு தருவார். பல மாதங்களாக, பல வருடங்களாக, ஆண்டவர் சொல்றாரு 8 வருடங்களாக முட்டி மோதி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில, உன் குடும்ப சொத்து விவகாரத்தில் கர்த்தர் ஒரு முடிவை இந்த மாதத்தில் கொண்டு வருவார். உன் பொருத்தனை உண்மையா இருக்கட்டும். அல்லேலூயா. நீ மனிதர்களை தேடி போகாத, சூழ்நிலைகளை தேடி ஓடாத, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, ஓடாத. உன் வாழ்க்கையின் முதலிடம் கர்த்தராக இருக்கட்டும். அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருப்பீராக, நீர் என் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. ஆண்டவர் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு சபை வருமானால் உனக்கான அத்தனையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் யார்? அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீதியின் பலனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை நீதி என்கிற நிலையில் கர்த்தர் முதலிடத்தில் இருப்பாரானால் உன் வாழ்க்கை ஒருவருமே மாற்ற, அசைக்க, உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. உனக்குரியதை கர்த்தர் உனக்கே தருவார். அல்லேலூயா. இப்போ உன் சம்பாத்தியத்தை வட்டி கடைக்காரனோ வியாதிக்காரனோ ஒரு பிஸ்னஸில் ஒரு லாபம் வருது பாஸ்டர், அதை அனுபவிக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொடுக்க வேண்டி இருக்குது. இதையெல்லாம் இந்த 8வது மாதத்தோடு கர்த்தர் முடிவு கொண்டு வருவார். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, முதலிடத்தில் நான் உம்மை வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, முதலிடத்தில் உம்மை வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, முதலிடத்தில் உம்மை வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் முதலிடத்தில் இருப்பாரானால் உன் வாழ்க்கை ஒருவரும் அசைக்க முடியாது. கர்த்தர் நன்மையான பலனை தர உண்மையுள்ளவர். அல்லேலூயா. 2வது அதே வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி. அல்லேலூயா. 2வது ஒரு வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல்ல கர்த்தர் முதலிடத்தில் இருக்க வேண்டும். 2வது கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் அவர்கிட்ட வந்து எப்படி கேட்க முடியாது? அதில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? கெம்பீரத்தோடு. தப்பு பண்ற பிள்ளை உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை தைரியமா என்ன பண்ணாது? கேட்காது. அல்லேலூயா. கேட்க முடியாது. அதை எப்படி தான் கேட்கும்? தயங்கி தயங்கி அம்மா மூலமா, அக்கா மூலமா, பக்கத்து வீட்டு மாமா மூலமாக தான் வரணும். டைரெக்டாக யார்கிட்ட வர முடியாது, அப்பாட்ட வர முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாததுனால தேவனிடத்தில் கம்பீரமாக கேட்க முடியாதபடி. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீர் இதை செய்தாக வேண்டும், ஆண்டவரே எனக்கு நீர் செய்தாக வேண்டும். யாக்கோபு ஆண்டவரோடு போராடினானா? அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் போராடுறான். அதுக்கு முன்னால் என்ன நடந்தது சொல்லுங்க? அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த கேள்வி வந்துச்சா? எப்போ வந்துச்சு? அவங்க அப்பா ஒரு தடவை கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா? என்ன சொன்னா? அல்லேலூயா. என்ன சொன்னா? ஏசான்னு சொன்னான். பேரை மாத்தினான். அல்லேலூயா. ஒரு தெய்வ மனிதன் இப்படி எழுதுறாரு, நீ உங்க அண்ணனை ஏமாத்தினா உன்னை ஏமாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு அக்காவை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீ உங்க அப்பாவை ஏமாத்தினா உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு மாமனாரை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் ஆட்டம் போடும் இப்போ. அல்லேலூயா. அப்பாவை ஏமாத்தலாம், யாரை ஏமாற்ற முடியாது? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அம்மாவை ஏமாற்றலாம், யாரை ஏமாற்ற முடியாது? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. இவன் இங்கே அப்பாட்ட ஈஸியாக ஏமாத்திட்டான். அங்கே மாமனார் வச்சிருந்தார் ஆண்டவர். இவன் ஏமாத்துறதுல டிப்ளமோனா அவர் டாக்டரேட்டு. யாரு? லாபான். அல்லேலூயா. அல்லேலூயா. விட மாட்டார் ஆண்டவர். நீதியின் பலனை கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை எனக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அதே கேள்வி கேட்கிறாரு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி. உன் பேர் என்னப்பா? இப்போ சொல்றான், என் பேரு யாக்கோபுன்னு மட்டும் சொல்லலை, எத்தன். நான் ஏமாற்ற ஆளுப்பா, நான் ஏற்கனவே ஏமாத்தினவன். அல்லேலூயா. நான் ஏமாத்தின ஆளு. என் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானதுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண விரும்பலை? ஜெனியூனா, உண்மையா, கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இந்த தேவன் நீதியின் பலனால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஊரில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்றக்கூடாது?
ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜில் ஆண்டவருடைய ஆம்னிஷியன்ட், தேவனுடைய சர்வ ஞானம் என்பதை குறித்து கற்றுக் கொடுப்பது வழக்கம். அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவருக்கு செட்டாக சொல்லுவேன். 4 விஷயம் ஆண்டவருக்கு தெரியும். என்ன 4லையும் 3 சொல்லுவேன். முதல்ல ஆண்டவருக்கு எது தெரியும் தெரியுமா? எல்லா ஜனங்களை குறித்து தெரியும், எல்லா இடங்களை குறித்து தெரியும், எல்லா காரியங்களை குறித்து தெரியும். சொல்லுங்க என் கூட. நீங்கள் பைபிள் காலேஜ் வராமலே உங்களுக்கு தியாலஜி சொல்லித்தரேன். 3 காரியம் ஆண்டவர் தெரியும். எதெல்லாம் தெரியும்? God knows all people, all places, all things. எல்லா நபர்களை குறித்தும் தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை கோடி பேரையும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா இடமும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். எல்லா காரியங்களும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். 2வது ஆண்டவருக்கு எது தெரியும்னா, God knows all past, present, future. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். இந்த சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கீங்களா? இந்த ஆராதனையில் இங்கே உட்கார்ந்துருக்கிற இத்தனை பேருடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட வித்தியாசமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதை போல காண்பிக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஆண்டவருக்கு எல்லா காரியமும் he knows immediately, simultaneously and completely. ஆண்டவருக்கு எல்லாம் எப்படி தெரியும்? உடனடியாக தெரியும். இப்போ என்னை பற்றி பாஸ்டர் ஒரு வார்த்தை பாஸ்டர்மாட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் கழித்து பாஸ்டர்மாவை பார்க்குறேன். அப்போ சொல்கிறாங்க, பாஸ்டர் அன்னைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் உங்களை பற்றி இப்படி ஒன்று சொன்னார். அப்படியா பாஸ்டர்மா? எனக்கு எப்போ தான் தெரிய வருது? ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? சொன்ன உடனே தெரியும். சொன்ன உடனே கூட சொல்ல முடியாது. சங்கீதம் 139 தாவீது எழுதுறாரு, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே என் நினைவுகள் என்ன என்பது நீர் அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? எப்படி தெரியும்? எல்லாம் உடனடியாக தெரியும், சைமல்டேனியஸா. இது பாஸ்டர்மா சொல்லி ஒரு 4 மாதம் கழிச்சு தான் பாஸ்டரை பார்க்குறேன். அவர்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் இப்படி என்னை பற்றி சொன்னீங்களாமே. அப்போ தான் அவர் சொல்லுவார், பாஸ்டர்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டா பாஸ்டர், அதனால தான் நான் இதை என்ன பண்ணேன் சொன்னேன். அல்லேலூயா. பாஸ்டர்மாட்ட பேசும்போது எது மட்டும்தான் தெரிஞ்சது? அவர் சொன்னது மட்டும்தான் தெரிஞ்சது. அதுவும் எப்படி தெரியல? உடனடியாக தெரியலை, 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது. அப்புறம் 4 மாதம் கழிச்சு தான் இவரை பார்க்கும்போது அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது எப்போ தெரியுது? சைமல்டேனியஸ். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா? 2 பேர் பேசுனதும் ஒரே நேரத்தில் தெரியும். அல்லேலூயா. 3வது கம்ப்ளீட்லி. எப்படி தெரியும்? முழுமையாக தெரியும். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் பேசினோம், ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னா என்னோட மூத்த பொண்ணு. அவள் சென்னையிலேருந்து என்ன பண்ணா, லின்சி பாஸ்டர் ஃபோன் மீட்டிங் வந்திருந்தாருன்ன உடனே மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அதுக்காக பேசும்போது உங்களை பற்றி என்ன பண்ணுச்சு. இது யாருக்கு தெரியாது? ஆண்டவருக்கு எப்படிலாம் தெரியும்? உடனடியாக தெரியும், ஒரே நேரத்தில் எல்லாம் தெரியும், முழுமையாக தெரியும். 4வது ஆண்டவருக்கு 3 தெரியும். He knows every man's hearts, thoughts and motives. எல்லாருடைய இதயமும் அவருக்கு தெரியும், எல்லாருடைய சிந்தனையும் தெரியும், சிந்தனைக்கு பின்னால் இருக்கிற உள்நோக்கமும் தெரியும். அல்லேலூயா. இப்போ நான் ஆராதனை முடிச்சு இங்கேருந்து வெளியே போகிறேன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, நான் வெளியில் போகிறது தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு எது தெரியும்? நான் எதுக்கு வெளியில் போகிறேன், போகும்போது யாரை பார்ப்பேன், அவங்கள பார்க்கும்போது என்ன பேசுவேன், என்ன பேசணுங்கிற உள்நோக்கத்தில் நான் போகிறேங்கிறது, இது அத்தனையும் யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லேலூயா. என்ன சொல்கிறோம்? நான்லாம் அப்படி சொல்லவே இல்லைப்பா ஆண்டவரே, நான்லாம் அப்படி பேசவே இல்லை ஆண்டவரே, நான்லாம் அப்படி நினைக்கவே. அட பாவி. ஆண்டவர் சொல்லுவார், டேய் நீ நினைக்கிறதுக்கு முன்னால் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எப்படி இருக்கணும்? பிரியமாய் வாழ்வது மட்டும்தான் என் நீதிக்கான பலனை அவரிடத்தில் கேட்டு பெற முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கம்பீரமாக என்கிட்ட வந்து கேட்கணுன்னா அவன் எனக்கு எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறேங்க, ஆனால் அவருக்கு பிரியமான வாழணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் முதலிடத்தில் யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். அதை சொல்கிறவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த வசனம் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு கர்த்தர் நீதியின் பலனை கொடுப்பார். ஒருவேளை முதல் ஆராதனை ஆன்லைனில் இருந்தால், லைவில் இருந்தால், இல்லை பாஸ்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த ரெக்கார்டிங் வாங்க முடிஞ்சு அதில் பாருங்கள். ஆண்டவர் இதெல்லாம் எப்படி செய்கிறார் என்பதை முதல் ஆராதனையில் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இரவு கூட்டத்துக்கு நீங்கள் வருவீர்களானால்
ஏசாயா 51 நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த 4 சத்தம், அதிலிருந்து உங்களோடு கூட பேசி இந்த இரவிலே நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த காலையில் சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த 8வது மாதம் கர்த்தர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர். எதை கொடுப்பீர்? நீதியின் பலனை கொடுப்பீர். அதுக்கு நான் 2 வித காரியத்தை செய்ய எதிர்பார்க்கிறார். அவரை முதலிடத்தில் வைத்து விண்ணப்பம் பண்ணவும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உமக்கு பிரியமாய் வாழ, உடைய சித்தத்தின்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்கும். நல்ல கையை உயர்த்தி, என்னை தருகிறே தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே, உம் பாதத்தில் என்னை தருகிறே. உண்மையான அர்ப்பணிப்போடு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நல்ல 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழவும், ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்யவும், உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போ, வணைந்திடும் உம் சித்தம் போ. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம் சேவைக்காய், உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக வாழாமல், எனக்காக வாழாமல், உமக்காக வாழ்ந்து. நல்ல சத்தமா, எனக்காக வாழாமல், உமக்காக. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே. சொல்லுங்க எல்லாரும், உருவாக்குமே என்னை, தருகிறே தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். சேர்ந்து சேர்ந்து உம் பாதத்தில் ஆண்டவரே என்னை தருகிறே தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். இந்த வார்த்தைக்காக என்ன படைக்கிற ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது, அப்பா என்னை தருகிற படைக்கிற அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நடந்திருக்கிறது. எந்த மனுஷன் ஆண்டவர் சத்தத்துக்கு உடனே அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறானோ, ஆமா ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றானோ, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீர் விரும்புகிற பாத்திரமாக, நீர் விரும்புகிற மனுஷனாக, மனுஷியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவனே. நீர் நல்லவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. நீர் விரும்புவது போல எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வேதத்தை வாசிப்பது, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வது, சபைக்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நீதிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும்.
ஆண்டவரே, என்னென்ன குறைவுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் எங்கள் வாழ்விலே மாற்றி அருளுவீராக. ஆண்டவரே, மாற்றி அருளுவீராக. எங்களை காட்டிலுமே நேசிக்க, எங்கள் குடும்பத்தை காட்டிலுமே நேசிக்க, ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை விட நேசிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் வேலைகள், வருமானங்கள், படிப்பு, குடும்ப வாழ்வு எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்த, முக்கியத்துவம் செலுத்த கிருபை செய்யும். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், வேத வாசிப்பு அதிகமாகட்டும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. நீர் விரும்புகிற இடத்துக்கு எங்களை கொண்டு வாரும், எங்களை பரிசுத்தமாக்கியர்களும். ஆண்டவர், எங்க சபையில் எல்லா ஆண்களுக்கும், எல்லா வாலிபருக்கும், எல்லா பெண்களுக்கும், எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வளர கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். மாலை ஆராதனை கூட்டத்தை ஆசீர்வதியும். எல்லா மக்களையும் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.